Hello everyone, I'm Dr. Aditya Sibichakravarthi, interventional cardiologist. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூட் ட்ரூமேட்டிக் ஃபீவர். இந்தியாவில் மோஸ்ட் காமன் ஹார்ட் ப்ராப்ளம் இன் சில்ட்ரன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் இந்த அக்யூட் ட்ரூமேட்டிக் ஃபீவர். இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஈவன் வயசானவங்க அடல்ட்ஸுக்கு வரக்கூடிய மோஸ்ட் காமன் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். இந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகளில் அவங்களுக்கு இந்த அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர் வர்றது தான் காரணம். ஸோ ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர். இந்த அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர் ஆக்சுவலி இப்படின்னா என்ன, இதில் என்ன சிம்டம்ஸ் வருது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னா என்னங்க? நார்மலாக நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எது காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு நம்ம உடம்பு அதை கொல்றதுக்கு நிறைய ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் போய் இந்த பாக்டீரியாவை கொல்லும். பட் சில நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் பாக்டீரியாவை கொள்றதோட நிப்பாட்டாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட்டுடைய வால்வு எல்லாம் போய் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வால்வு பாதிப்பாகி வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் தான் அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர். சரி, இது எவ்வளோ காமனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் இந்தியாவில் தான் மோஸ்ட் ஹையஸ்ட் ப்ரிவலன்ஸ் ஆஃப் அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர் இருக்குது. 1000 குழந்தைகளில் 5லேருந்து 6 குழந்தைக்கு இந்த பிரச்சனை வருது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு அடல்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு டயக்னோசிஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் வரக்கூடிய இந்த அக்யூட் ருமேட்டிக் ஃபீவராக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது வெரி ப்ரிவலண்ட் ஹார்ட் டிசீஸ். அது இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்குது. சரி, இது எதுக்குனால இந்தியாவில் அவ்வளோ காமனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக குழந்தைகள் 5லேருந்து 15 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு இது ரொம்ப காமனாக வரும். மெயினாக ஒரு ஓவர் க்ரௌடிங், ஒரு 10 பேர் ரொம்ப ஒரு சின்ன வீட்டில் நிறைய பேர் இருக்கிறப்போ, இல்லை சானிடேஷன் போராக இருக்கிறப்போ, இல்லை நிறையா இந்த கரெக்டான அந்த நியூட்ரிஷன் குழந்தைகளுக்கு சத்தான உணவு எடுத்துக்கிறாதப்போ அந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை அதிகமாக வரும். சரி, இப்போது இதனால் என்ன வரும், அப்படி என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் இந்த அக்யூட் ருமேட்டிக் ஃபீவரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பிரச்சனை தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ தொண்டையில் நம்ம ஜுரம் வரும், குழந்தைகளுக்கு ஜுரம் இருக்கும், தொண்டை வலின்னு சொல்லுவாங்க, கழுத்தில் நெடி கட்டின மாதிரி இருக்கும், இருமல் சளி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜுரம் போயிட்டு ஒரு 2-3 வாரம் கழித்து திடீர்னு அவங்களுக்கு இந்த மற்ற பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் பெயின், இல்லை ஒரு மாதிரி மூச்சு திணறல், இல்லை ஸ்கின்ல ரேஷஸ்ஸு, இல்லை அங்கங்கே நெறி கட்டின மாதிரி லிம்ஃப் நோட்ஸு, இல்லை அப்நார்மல் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர். சரி, இதில் ஒரு சிம்டமாக மெயினாக பார்ப்போம். முதல் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின். அதாவது குழந்தைகளுக்கு ஒரு மூட்டு இல்லை 2 மூட்டு வலிச்சு ஒரு மாதிரி மூட்டு வீங்கின மாதிரி ஆகுது. முட்டி, குறிப்பாக கால் மூட்டு, கை மூட்டு, இந்த ரிஸ்ட் போன்ஸு, கீழே ஆங்கிள்ஸ், இதிலலாம் வலியும் வீக்கமும் சேர்ந்து குழந்தைகளுக்கு வருது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருமல் சளி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருதுன்னா அது ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு ருமேட்டிக் ஃபீவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் 2வது விஷயம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல நெஞ்சிலலாம் ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக குளிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷஸ் எல்லாமே பெருசாக வர ஆரம்பிக்கும். இது 2. 3வது கையில் இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிடும், நோட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரலாம். 4வது அந்த குழந்தைகளுக்கு கை காலில் ஒரு அப்நார்மல் மூமெண்ட்ஸ், தன்னை ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் கை கால் அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கிறது, ஒரு மாதிரி சத்தே இல்லாத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி நரம்பு ரீதியாகவும் பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாத்த விட முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பிரச்சனை. ஸோ ஹார்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா ஹார்ட்டுடைய வால்வ் எல்லாத்தையும் பாதித்து அந்த வால்வில் லீக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர். சரி, இப்போது இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி ஒரு குழந்தைக்கு அந்த முதல் ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்லேயே கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம்னா ஸோ இந்த ஹார்ட்டுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமலாம் தடுக்கலாம். அதை ப்ராப்பராக அந்த ஒழுங்காக நம்ம ஏர்லி ஸ்டேஜில் பிக் பண்ணலை, அதெல்லாம் அதை நிறைய நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அந்த சிம்டம்ஸ் அப்படின்னா அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை திருப்பி அந்த வேல்வ் டேமேஜ் ஆகி அந்த வேல்வ் அந்த வயசு ஒரு 20 வயசு 30 வயசு வர்றப்போ அவங்களுக்கு வால் ப்ராப்ளம் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்லியாக இதை ரெக்கக்னைஸ் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்ன டயக்னோசிஸ், இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பிரச்சனையோட வர்ற குழந்தைகளுக்கு நாங்கள் சில ரத்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ESR, CRP, ASO அதெல்லாம் எடுத்து பார்ப்போம். அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கான்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ECG எடுத்து பார்ப்போம், அதில் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பார்ப்போம். முக்கியமாக எப்படி கண்டுபிடிப்போம்னா
ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணி அதில் வேல்வில் ஏதாவது லீக் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கான இந்த நோய் வந்து ஹார்ட்டில் சில சேஞ்சஸ் இருக்கும், அதெல்லாம் எக்கோவில் தெரியிறப்போ சரி இந்த குழந்தைக்கு இந்த வேல் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்ச பிறகு ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர் கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வந்து அந்த கிருமி, அதாவது தொண்டையில் ஏதாவது கிருமி இருக்குன்னா அதை கொள்றதுக்கான சில மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இதில் அந்த வீக்கம் தான், ஜாயிண்ட் பெயின், இது ஹார்ட் பெயின், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வீக்கம் வரும். ஸோ அந்த வீக்கம் குறையிறதுக்கு அதுக்கான சில மெடிசன்ஸ் இருக்குது. அந்த பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம், ஸ்டீராய்ட்ஸ், தேவைப்பட்ட ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி இது கொடுப்போம். ஸோ நெருக்கி ஒரு 3 மாதத்துக்கு வந்து நம்ம அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த 3 months மெஜாரிட்டி 90% ஆஃப் த குழந்தைகளுக்கு வந்து அந்த இது வந்து சரியாயிரும். சரி, இப்போ எல்லா தொண்டை வலி வர எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு 100 பேருக்கு ஸ்டோர் த்ரோட் வருதுன்னா அதில் ஒரு 20 பேருக்கு தான் வந்து அந்த பாக்டீரியாவால் ஸ்டோர் த்ரோட் வரும். அந்த 20 பேரில் வந்து வெறும் ஒரு 3% மக்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி வரும். அதில் ஒரு 50%க்கு தான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி வரும். ஸோ ரொம்ப ரேர் தான். ஸோ உடனே ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஸ்டோர் த்ரோட் வருதுன்றதால உடனே பேனிக் ஆக தேவையில்லை. பட் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்லாம் வருது, நம்ம குழந்தைக்கு டிவிக்கு வலி அப்படின்லாம் சொல்லுது, நடக்க முடியல, குழந்தை உட்காந்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணி உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ ஓகே, ஒரு முறை இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பெனிடியூர் இன்ஜெக்ஷன் இல்லை வந்து ஒரு 21 நாளைக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு முறை உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அடுத்த முறை எப்போயாவது உங்களுக்கு தொண்டை வலி எதாவது வந்ததுன்னா இமீடியட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கு திருப்பி அந்த ஹார்ட் வால் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த 21 நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்வ் ஹார்ட்டுடைய அது எவ்வளோ நாளைக்கு இதை போடணும்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் ஹார்ட் வேல்வ்ஸ் இருக்கிற 40 வயசு வரைக்கும் போட சொல்லுவோம். அப்படி அந்தளவுக்கு ஹார்ட்டில் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா 21 வயசுல 10 வருஷம் வரைக்கும் நம்ம போட சொல்லுவோம். அவங்க டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த பெரிடியூர் ப்ரொஃபிலாக்சிஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபர்தராக வரக்கூடிய டேமேஜை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைனலி இந்த இந்த ரொமேட்டிக் ஃபீவர்ன்றது என்னென்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தொண்டையில் வருது, அதனோட இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் மாதிரி நம்ம ஆன்டிபாடிஸ் போய் ஹார்ட் டேமேஜ் பண்ணுது, ஹார்ட்டில் வேல் ப்ராப்ளம் இருக்குது, ஜாயிண்ட் ப்ராப்ளம் வருது, ஸ்கின்ல ரேஷஸ் இருக்குது, அங்கங்கே நெறிக்கட்ட மாதிரி வருது, அது மாதிரி சில நேரம் மூளையை பாதிச்சு ஒரு இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மெடிசின்ஸ் எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கணும். இன்றைக்கி 3 மாதத்துக்கு மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எவ்ரி 21 days வந்து நம்ம கரெக்டாக அந்த பெரிடியூர் இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று சொல்கிற இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ரெகுலராக போடணும். ஸோ போட்டு நம்ம அவங்க டாக்டர்கிட்ட அது ஃபாலோஅப்பில் இருக்கணும். இந்த வேல் ப்ராப்ளம் சரியாயிருச்சா இல்லை ப்ரோக்ரஸ் ஆயிருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்கோ பண்ணி நம்ம சர்வேலன்ஸில் இருக்கணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.